சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேருக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேற்கு மண்டல அமைப்பு செயலாளருமான PMK கரூர் திரு பாஸ்கரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மேடை பேச்சாளரும் அரசியல் விமர்சகரும் பிரபல யூடியூபருமான எடப்பாடி திரு துரைசாமி அவர்கள், ரெண்டு பேரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். சார், இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல நக்கீரன் ஊடகம் பாட்டாளி மக்கள் கட்சியில உட்கட்சி பிரச்சனை இருப்பதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியில முன்னாள் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களுக்கும் தற்பொழுதைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாததாகவும், இதே சூழ்நிலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருப்பதாகவும் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதாகவும், அன்புமணி அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும், ஐயா அவர்களுக்கு இன்னொரு கட்சியோட கூட்டணி அமைக்கக்கூடிய நிலைப்பாடு இருப்பதாகவும், அவங்க ஏதோ பக்கத்துல இருந்து தைலாபுரம் தோட்டத்துல உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு சில தகவல் எல்லாம் செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது ஊடகங்களாக இருந்தாலும், பத்திரிகைகளாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான தலைவர், வன்னியர் சமுதாயத்துக்கான தலைவர், தமிழ் சமுதாயத்துக்கான உரிமை போராளி. அதே போல விவசாயிகளுக்கான பிரச்சனைகள், அது எந்த உலகத்துல எந்த மூலையா இருந்தாலும் அதற்கான குரல் கொடுக்கக்கூடியவர். ஒரு அரசாங்கம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது பின்னாடி பல 50 ஆண்டுகளுக்கு பிறகு அது மக்களை பாதிக்கும்னா கூட தொலைநோக்கு பார்வையோட அதை கருத்து சொல்லக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் அவர் அரசியலுக்கு இப்ப 43 ஆண்டுகள்ல ஒவ்வொரு நாளும் நாளைய அரசாங்க திட்டத்தை இன்றே கணித்து அதனுடைய நிறை குறைகளை கூறுகின்ற ஒரு அபூர்வமான தலைவர் என்று சொல்லலாம். ஒரு தீர்க்கதரிசி என்று கூட அவரை சொல்லுவார்கள். அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும், வன்னியர் சங்கமாக இருந்தாலும் தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் நம்முடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களாக இருந்தாலும் சரி, மறைந்த வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் குருவாக இருந்தாலும், தற்போது வன்னியர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய பூத்த அருள்மொழி அவர்களாக இருந்தாலும், எங்களை போன்ற நிர்வாகிகளும், ஏன் கடைமட்ட தொண்டன் கிராமத்திலே இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்திற்கு தான் வாக்களிப்பேன், எனக்கான ஒரே தலைவர், எங்களுக்கான குலதெய்வம் உங்கள் மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை குரலில் தான் இருப்பார்கள். இதில் எப்பொழுதுமே மாற்று கருத்து யாருக்கும் வந்தது கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி, உழைக்கின்ற மக்களின் உரிமையை பெறுவதற்காக துவங்கப்பட்டு தனது கொள்கையிலே தடம் புரளாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, பதவி ஏதும் ஏற்காமல், தேர்தலில் நிற்காமல், சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்குள் தனது கால்கள் செல்லாமல் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் பதவியை கொடுத்து விட்டு எல்லோர்களையும் தலைவராக்கி அதில் அழகு பார்க்கக்கூடியவர். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக ஆக்கி அவர்களை இந்த மக்கள் புகழ்வதை பார்த்து ரசிப்பார். அதுதான் ஒரு நல்ல தந்தை. அதுபோல்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் நூற்றுக்கணக்கான தலைவர்களை உருவாக்கி, ஆயிரக்கணக்கான 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி, கடைசி கிராமம் வரை அரசியல் அறிவை ஊட்டி அத்துணை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார் மருத்துவர் ஐயா. ஆனால் அத்துணை பேரும் நீங்க தலைவரான்னு கேட்டா இல்லைங்க, எங்களுக்கு எங்க ஐயா தான் தலைவர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோப்பாக ஒரு குடையின் கீழ் இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம். ஆனால் பத்திரிகைகள் தேர்தல் நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு ஏதாவது பேச வேண்டும் என்றும், அல்லது ஏதாவது ஒரு கட்சியை, ஆளுங்கட்சியோ ஆண்டங்கட்சியோ ஏதாவது ஒரு கட்சியை, அரசியல் கட்சியை திருப்திப்படுத்துவதற்காகவோ, அல்லது இந்த விளம்பரம் எல்லாம் பணம் வாங்கிட்டு போடுறாங்க பாருங்க செய்திகள்,
அந்த மாதிரி பேக்கேஜ் மாதிரி பாமகவை 30 நாள் திட்டுவதற்கு இவ்வளவுன்னு ஏதாவது வாங்கிட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பகிர்றாங்க. ஜி.கே. மணி அவர்கள் இப்பொழுதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கூட மருத்துவர் சின்னையா அவர்களை தலைவராக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலே அவரும் உடன்பட்டு அதே நிலையில் தான் இருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் அதே நிலையில் தான் இருக்கிறோம், இருப்போம். ஐயாவுக்கு பிறகு இந்த கட்சியை வலிமையாக கொண்டு செல்ல வேண்டும், இந்த கட்சியை திறம்பட வழி நடத்த வேண்டும். இந்த கட்சி சிறிதும் தொய்வில்லாமல் இதே வேகத்தோடு சீறி பாய்ந்து முன்னோக்கிய பாய்ச்சல், ஐயா தான் சொல்லுவாங்க, முன்னோக்கிய பாய்ச்சலில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆளுமையுள்ள தலைமை மருத்துவர் சின்னையா அவர்கள். அவருக்கு கொடுத்த பதவிகளை 100% அல்ல 200% திறமையாக செயல்படுத்திய தலைவர். அவருக்கு நாடாளுமன்றத்திலும் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினரான பதவியாக இருந்தாலும், அவர் வகித்த மத்திய அமைச்சர் பதவியாக இருந்தாலும், கட்சியிலே அவர் வைத்த இளைஞரணி தலைவர் பதவியாக இருந்தாலும், பசுமை தாயகத்தின் தலைவர் பதவியாக இருந்தாலும், அந்த பதவியிலே எந்த அரசியல் கட்சியிலும், பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சியிலையுமே அந்த நிர்வாகி அவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியாது என்பது போன்ற ஒரு திறமையான ஒரு செயல் வீரர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே அவர் தலைவராக இருந்த பசுமை தாயகம் அமைப்பு மட்டும்தான் ஐநா மன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ. அப்படி அவர் அதே போல் அவர் மத்திய அமைச்சராக இருந்த போது மட்டும்தான் உலக அரங்கிலே 5 விருதுகளை பெறுகின்ற அளவிலே சாதனை படைத்தவர். அவர் இளைஞரணி தலைவராக இருந்த போது ஏராளமான இளைஞரணி மாநாடுகளை வெண்சீருடையுடன் நடத்தி தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கட்டமைத்து வலம் வந்தவர். பசுமை தாயக அமைப்பின் சார்பாக 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு. ஆனா ஒரு நிமிஷம், அதாவது எனக்கு தெரிஞ்சு வெனிசூலா அதிபராக இருந்த கியூகோ சாவேஸ் தான் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து என்னிடம் கேள்வி கேளுங்கள்னு உட்கார்ந்தார், மக்களோட நேரடி தொடர்பு நடத்தினார். அதுக்கு அடுத்து விஜய் டிவியுடைய நீயா நானா நிகழ்ச்சியில, கோபிநாத் நடத்துற நிகழ்ச்சியில மாணவர்கள் கேள்விக்கு நேரடியா உட்கார்ந்து பதில் சொன்ன ஒரே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி மட்டும்தான். இல்ல இதெல்லாம் இப்ப ஏன் நான் பட்டியலிடுறேன்னு சொன்னா, இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற மருத்துவர் ஐயா வன்னியர் சங்கம் துவங்கிய காலம் தொட்டு தொடர்ந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, களத்தில் தோள் கொடுத்து நிற்கக்கூடிய, நூற்றுக்கணக்கான வழக்குகளை தாங்கி நிற்கக்கூடிய, பல முறை சிறை கண்டு சிறையிலே பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் 100கணக்கான ரூம்மேட் கிளாஸ்மேட் மாதிரி ஜெயில்மேட் இருப்பாங்க உள்ளுக்குள்ள. அப்படி இப்ப நீங்க திருச்சி ஜெயிலாம் போயிட்டோம்னா அது இப்பெல்லாம் ஒரு சிலர் பத்திரிகையாளர்கள்லாம் முதல்ல ஒரு ஜெயில போய் பார்த்துட்டு ஜெயில சுத்தி செவுரு இருக்குது, அங்க தட்டு இருக்குது, அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்கேஜி பசங்க பேட்டி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எல்லாம் சிரிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு திருச்சி சிறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருச்சி சிறைக்குள்ள போனோடனே தட்டு கொடுக்குற செக்ஷன்ல யார் இருக்கிறா, பெட்ஷீட் கொடுக்குற செக்ஷன்ல யார் இருக்கிறா, அவங்க என்ன குற்ற வழக்குல இருக்காங்க, எந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா புரோட்டா சாப்பிடணும்னா எங்க இருந்து வரும் அப்படி வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு போராட்ட வாழ்க்கையில நாங்க கூடவே பயணிச்சுட்டு வரோம் மருத்துவரையா கூட. நாங்கெல்லாம் எதுக்கு இதை சின்னையா பத்தி அன்புமணியை பத்தி பட்டியலிட்டோம்னா, இப்படி நாங்கெல்லாம் அவர் போல தலைவர் எங்களுக்கு கிடைத்ததற்காக பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இது எங்கள் கட்சியில் ஏற்கனவே சொன்னதுதான், நமது கட்சியின் முன்னாள் தலைவர்கள் இருந்தவர்கள் இருந்து கடைமட்ட நிர்வாகிகள் இருந்து அனைவரும் ஒரே கருத்து, எங்களுக்கான தலைவர் மருத்துவர் ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்துவதற்கு, எங்களை எல்லாம் வழி நடத்துவதற்கு மருத்துவர் ஐயா கொடுத்த தலை சிறந்த தலைவர் மருத்துவர் அன்புமணி. இதுல யாருக்கு எந்த மாற்று கருத்துல நாங்க தெளிவாதான் இருக்கோம். ஆனா ஊடகங்கள் ஒரு தகவலை பரப்புறாங்க. இப்ப நீங்க ஜி.கே. மணி அவர்கள் ஐயாவிடம் போய் பேசினார்கள், சரி ஜி.கே. மணி ஐயாவிடம் பேசினாரு, நீ எங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த? நீங்க பக்கத்துல ஜி.கே. மணி கூட போனியா, இல்ல ஐயா கூட இங்க ஏதாவது உள்ள வீட்டுல ஏதாவது பியாவா நீ வேலை பாக்குறீங்களா, இல்ல நீங்க ஏதாவது கார் ஓட்டு, எங்க நடந்தது, எந்த உரையாடல்? இப்ப நக்கீரன்ல ஒரு செய்தி போறீங்கன்னா நீ எங்க கேட்ட, யார் சொன்னா, அதை சொல்லணும்ல. நீங்க ஒரு செய்தி போடுறவங்க இந்த இவர் சொன்னாரு அப்படின்னு போடணும். இப்ப
அதிமுக கூவத்தூர் நிகழ்ச்சியில ஒரு செய்தி வெளியில வந்தது, பொய்யோ மெய்யோ, ஆனா அந்த செய்தி ஒருத்தர் சொல்றாரு, சேலத்துல இருந்து ஒரு நிர்வாகி சொல்றார், அதை போடுறீங்க. இது இல்லாததை இட்டுக்கட்டி போடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே தலைமை தான், ஒற்றை தலைமை தான், மருத்துவர் ஐயா தான். அதுல இங்க எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர் சங்கத்தில மாற்று கருத்துக்கு வேலை கிடையாது, வந்ததில்ல. எப்ப இது வரைக்கும் அப்படி ஒரு செய்தி கிடையாது. இது எல்லாம் இட்டுக்கட்டி பேசுகின்ற செய்திகள். பிப்ரவரி 1 நடந்த பொதுக்குழுவுல அன்புமணி தலைமை தாங்கிதான் கூட்டணி யார் கூட வேணாலும் வைக்கலான்ற அதிகாரத்தையே ஐயாட்ட கொடுக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறதே அன்புமணி தான். இது இப்ப இல்ல, எப்பவுமே ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் நடக்கின்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்கும். எல்லாத்தையும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகின்ற போது ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையில நடைபெறுவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வழக்கம். அந்த பொதுக்குழுவிலே இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தீரன் தலைவராக இருந்தார், ஜி.கே. மணி அதற்கப்புறம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்தார், இப்பொழுது மருத்துவர் சின்ன அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கிறார். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் முடிவு எடுக்கப்படுகின்ற அதிகாரத்தை பொதுக்குழு மருத்துவர் ஐயா அவர்களிடம் வழங்கியது. இந்த முறையும் மருத்துவர் ஐயா அவர்களிடம் பொதுக்குழு அண்ணன் சொன்ன மாதிரி மருத்துவர் சின்ன அன்புமணி அவர்கள் தலைமையிலே பொதுக்குழு கூட்டி அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? பிரச்சனை இருந்தால் எப்படி பொதுக்குழுல அதிகாரத்தை கொடுத்திருப்பார்கள்? இதெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லுகின்ற செய்தி. ஒரு எதாச்சியமாக நடந்த ஒரு செய்தியை இவர்கள் பெருசுபடுத்தி காட்டுறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற போது இந்த மாதிரி சட்டமன்றத்திற்கு போகணும்னு அவரு ஜி.கே. மணி அவர்கள் அவர்கிட்ட சொல்றாரு, மெதுவா காதல சொல்றாரு. அது ஏற்கனவே உங்கள்கிட்ட கடந்த பேட்டியில உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அது திமுக மேல இருக்கிற கோபத்துல என்ன கேட்டா, எங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் அந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் அவ்வளவு மிகச்சரியாக அதை செயல்படுத்துவார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தாலும் கூட பிரதான எதிர்கட்சி தலைவராக இவர் காட்சி தருகின்ற, செயல்படுத்துகின்ற, பேசுகின்ற, அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ எந்த ஆட்சியிலும் மக்கள் நலன் சார்ந்து பேசுவதும் தன்னுடைய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதும் கண்ணியமாக பயன்படுத்துவதிலும் கடைபிடித்து வருகின்றதுனால அந்த சட்டசபை கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நீங்களும் தான் கஷ்டப்பட்டு பேசுறீங்க, அவங்க என்ன உங்களை ஏதாவது காது கொடுத்து கேட்கறாங்களா, நீங்க சொல்றதை செஞ்சுட்டு தான் மறுவேலை பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ திமுக அரசின் மீதுதான் மருத்துவர் சின்னையா அவர்கள் குறை சொன்னார். ஆனா அது அந்த செய்தியை அவங்களுக்கு சாதகமா பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் மறைச்சிட்டு இவரை திட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாமல, இப்ப நம்ம நார்மலா ஒரு சரியில்லாத இடத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து ஒரு நம்ம தம்பியோ சகோதரனோ அண்ணனோ போனா நம்ம என்ன சொல்லுவா, ஆமா நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க, அவங்களே நம்மளை மதிக்கல என்னத்தை அப்படின்னு நம்ம சொல்றது. அது அது தவறாக பிம்பமாக காட்டப்படுகிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தின் கடைசி தொண்டனையும் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியும் ஒன்றாக பார்ப்பவர்கள் தான். எல்லோரையும் அவர் சமமாக நடத்துவார்கள். இன்றைய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போல ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. நீங்க ஐயாவை நீங்க பாக்குறீங்க, அவருடைய முகநூல் பக்கங்கள்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியும். சாதாரணமா ஒரு ஏழை, ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு மனைவி அழைச்சிட்டு போய் எனக்கு நீங்க திருமண நாளுங்க யாருன்னு சொன்னா அவரை பாக்குறாரு, வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அவரு நீங்க எந்த மாவட்டம், உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கடிதம் வாங்கிட்டு வாங்க, ஒன்றிய செயலாளரை கூட்டிட்டு வாங்க, உங்க உறுப்பினர் அட்டையை காட்டுங்கன்னெல்லாம் கேட்க போறதில்லை. அது மாதிரி அவ்வளவு எளிமையான தலைவராக இன்று அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஏகோபத்திய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை என்பது இவர்களுக்கு தான் பிரச்சனை, பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு தான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு பாமகவை பத்தி எதுவும் செய்தி வரமாட்டேங்குது, ஏதாவது நம்ம எப்படியாவது ஒரு செய்தி போடுவோமேன்னு சொல்லி இவர்களா போட்டுட்டு இருக்காங்க. பாமக தெளிவா இருக்கு. நீங்க பாருங்க, அதிமுகவோட கூட்டணியா, பாஜகவோட கூட்டணியா, திமுகவோட கூட்டணியா, தனித்து நிக்குதா அப்படின்னு இவங்களே தான் சொல்லிட்டு இருக்காங்க பத்திரிகையில. யாராவது போய் எங்கேயாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் சொன்னாரு, இளைஞரணி செயலாளர் சொன்னாரு, யாராவது அது மாதிரி ஒரு செய்தி வராது பாருங்க. அப்படி ஒரு செய்தி இல்லை. ஏன்னா இந்த கட்சி கட்டுப்பாடான கட்சி, யாரும் எந்த செய்தியும் சொல்ல மாட்டாங்க. ஒரே செய்தி, தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். ஐயா அவர்களும் சென்னை அவர்களும் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கின்ற போது அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு, அதைத்தான் செயல்படுத்துவார்கள். ஆனா மற்ற செய்திகள் அனைத்தும் இட்டுக்கட்டி சொல்லுகின்றவை,
பொய்யான தகவல்கள், புனைந்து பேசுகின்ற தகவல்கள், ஆதாரமற்ற தகவல்கள். நான் மீண்டும் பத்திரிகைகளை பார்த்து கேட்பது, உங்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த நிர்வாகி சொன்னார்? எந்த பொறுப்பாளர் உங்களை தொடர்பு கொண்டு சொன்னார்? அல்லது நீங்க கூட போய் இதெல்லாம் கேட்டீங்களா? ஏன் இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்பாதீர்கள். நீங்கள் இப்படி பரப்புவதால் எதுவும் செய்ய முடியாது. நீங்க மருத்துவர் ஐயாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ மருத்துவர் சின்ன மீது தொண்டர்கள் வைத்திருக்க நம்பிக்கையோ உங்களால் அசைக்க முடியாது. ஜி.கே. மணி அவர்கள் இந்த கட்சியினுடைய சொத்து. அவர் எங்கேயும் போக மாட்டாரு. அவர் தொடர்ந்து இந்த மருத்துவர் ஐயா பின்னால் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். தொடர்ந்து மருத்துவர் சின்னையா பின்னாடியும் பயணிப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தெளிவான சிந்தனையோட தான் இருக்கிறார். அவர் அந்த கட்சிக்கு போயிடுவார், இந்த கட்சிக்கு போயிடுவார், திமுகவுக்கு போயிடுவார்னு சொன்னதெல்லாம் இவர்கள் பொய்யான தகவல். அவர் கடந்த காலத்துல எம்ஜிஆர் கூட கட்சிக்கு கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு நிறைய வரலாறு இருக்குது. அவர் எங்கேயும் போகல. பாட்டாளி மக்கள் கட்சியில அது மாதிரி அசைக்க முடியாதவங்க நிறைய இருக்காங்க. ஐயாவை தவிர யாரையுமே தலைவரா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றவங்க நிறையான பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த 30 ஆண்டுகள்ல காணா போயிருச்சு. நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த 30 ஆண்டுகள்ல ஆரம்பிச்ச எல்லா கட்சிகளும் இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சு, தடம் தெரியாம போயிருச்சு. போட்டியிடுறதுக்கு ஓசு சின்னத்துல போட்டியிடுற நிலைமைக்கு எல்லாம் போயிட்டு எல்லாமே எனக்கு இந்த ஒரு ரூம் கொடுங்க, உங்க ஆபீஸ்லயே நாங்க ஓரமா ஆபீஸ் போட்டுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் மிக தெளிவாக ஒரு தடமாறாமல், கொள்கை மாறாமல், இன்னும் தன்னுடைய சக்தியை இழக்காமல், அதே பலத்தோடு தொடர்ந்து 30 ஆண்டுகளை தாண்டியும் தன்னுடைய பலத்தை இழக்காமல் அப்படி ஸ்டெடியா இருக்குதுன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு இந்த கூட்டணினா பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஏற்கனவே வாடகைக்கு இருக்கிறவங்கள அப்படியே இந்த ஒரு 100 ரூபாய் வாடகை வச்சு அப்படியே இருந்துக்குங்கிற மாதிரி கூட்டணி போற போக்குல போய்கிட்டு இருக்குது. ஆனா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இன்று இருக்கக்கூடியது, தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கக்கூடியது மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும். அதற்காகத்தான் இது போன்ற அவதூறுகளை பரப்புகிறார்கள். அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் பாதிக்காது. மருத்துவர் ஐயா அவர்களை பாதிக்காது. மருத்துவர் ஐயா அவர்களை ஏற்காத ஒரே ஒருவர் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. அப்படி யாராவது சொன்னா அது எல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான தகவல் என்பதை இந்த இடத்துல கருத்தா பதிவு. சார், இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கூட திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சலீம் அப்படிங்கிறவருக்கும் உள்ள தொடர்பு. இது சம்பந்தமா ஏற்கனவே 3 பேர் டெல்லி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில தான் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக்கும் சமீபத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஜாஃபர் சாதிக் பாத்தீங்கன்னா இயக்குனர் அமீருடைய நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அதாவது இயக்குனர் அமீரை வச்சு 2 படங்களை தயாரிச்சிருக்காரு. ஒரு படம் தயாரிச்சு முடிச்சிச்சு, ஒரு படம் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 4AM காஃபி, பிளாக் காஃபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில உணவகங்களையும் அவர் நடத்திட்டு வர்றாரு. இப்போ இந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயங்கள் பாத்தீங்கன்னா தமிழக அளவுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், திரைத்துறையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது போதைப் பொருள் கடத்துற இந்த சாதிக் அமீரை வச்சு எதுக்கு திரைப்படம் எடுத்தார்னு கேட்டீங்கன்னா, திரைப்படம் அவருடைய தொழில் கிடையாது. யாருக்கு? சாதிக்கு. தன்னுடைய போதைப் பொருள் கடத்தலை விரிவுபடுத்துவதற்கு திரைப்படத்தை ஒரு விளம்பர சாதனமா பயன்படுத்திக்கிட்டாங்க. கடந்த எம்ஜிஆர் இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சினிமா, அப்ப யார் அந்த சினிமாவில எந்த காட்சியில வரவங்க மது குடிப்பாங்க, யார் கஞ்சா குடிப்பாங்க, யார் போதைப் பொருளை பயன்படுத்தான்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல கொடுமையாக சித்தரிக்கப்படுகிற வில்லன். வில்லன்னா மோசமானவன். திரைப்படங்கள் கட்டமைச்சது மோசமானவன் தான் தண்ணி அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, போதைப் பொருள் பயன்படுத்துற காட்சியில் இருப்பாங்க. அன்னைக்கு சினிமாவை பார்த்த இளைஞர்கள் கெடல. தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதுலாம் தவறான பழக்கம்னு அன்னைக்கு சினிமா மக்கள் மத்தியில் நிறுத்துச்சு. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் ஒளிவெளிக்க படத்துல ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் மது குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அது கூட மதுவின் தீமையை விளக்குவதற்காக. அப்படி ஒரு காட்சியில் நடிச்சதுக்கு 1 மாசம் எம்ஜிஆர் வருத்தப்பட்டிருக்கார். மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டிய நாமளே மது குடிக்கிற காட்சியில நடிக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் அப்படி இருந்தனாலதான் எம்ஜிஆர் மக்கள் தலைவனா ஏத்துக்கிட்டா. அதுக்கு பின்னால எந்த நடிகரையும் மக்கள் தலைவரா ஏத்துக்கல. இந்த ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் தான் பிரதான தொழில்.
அதனால என்ன பண்ணாங்க, அமீரை வச்சு திரைப்படம் தயாரிச்சாங்க. எதுக்கு தயாரிச்சாங்க? இப்பதான் வந்து சினிமா ட்ராக் மாறுது. கதாநாயகன் கையில், அதாவது வில்லன் கையில் இருந்த மது கோப்பை, வில்லன் கையில் இருந்த கஞ்சா, வில்லன் கையில் இருந்த போதைப் பொருள் கதாநாயகன் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. கஞ்சா அடிச்சாதான் கதாநாயகன், தண்ணி அடிச்சாதான் கதாநாயகன், பொண்ணுங்களை கிண்டல் பண்ணாதான் கதாநாயகன், பொண்ணுங்களை கேலி பண்ணாதான் கதாநாயகன், அப்பன மரியாதை குறைவா பேசினாதான் கதாநாயகன், முழுக்க முழுக்க எவன் போதைப் பொருளை பயன்படுத்துறானோ அவன் தான் கதாநாயகன். இத பாக்குற சிந்திக்காத சில இளைஞர்கள், பெருமளவு இளைஞர்கள், புரிந்து கொள்ள முடியாத இளைஞர்கள், ஓ தண்ணி அடிக்கிறது தப்பு இல்ல, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது தப்பு இல்ல, கஞ்சா குடிக்கலாம், பிரவுன் சுகர் குடிக்கலாம், மத்த வந்து இன்னும் எத்தனை போதைப் பொருள் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தலாம், இது வந்து கதாநாயகத்தனம் வில்லத்தனம் இல்லைன்னு மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில போதைப் பொருள் பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவே தான் இந்த கடத்தல்காரன் சாதிக்கு வந்து சினிமாவை தயாரிச்சான். அதுக்கு துணை போனது அமீர். அமீர் மட்டும் இல்ல, திரைப்படத்துறையின் மீது ஒரு பகிரங்க விசாரணையை நேர்மையா நடத்தினா இன்னும் பல இயக்குனர்கள் வெளியே வருவாங்க. இன்னும் பல இயக்குனர்கள், இளைஞர்களை போதை பொருள் பக்கம் திருப்பின இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கம்பி எண்ண வேண்டியிருக்கு. அவங்க எல்லாம் குற்றவாளி கூண்டல் நிற்க வேண்டியிருக்கும். குற்ற பின்னணி இருக்கவன்லாம் இன்னைக்கு தன்னை டைரக்டர் இருக்கிறான், படைப்பாளிங்கிறான், எழுத்தாளர் இருக்கிறான், இயக்குனர் இருக்கிறான். இயக்குனர்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருந்தது. திரைப்படத்துறையில இயக்குனர்னா ஸ்ரீதர் இருந்தாரு, குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை மையப்படுத்தி எடுத்தாரு. அவருக்கு பின்னால விசு ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் படத்துல கதாநாயகன் எங்கேயாவது தண்ணி அடிக்கிற காட்சி இருந்துச்சா? குடும்ப பிரச்சனைகளை மையமா வச்சு எடுத்தாரு, பெண்களை முன்னிலைப்படுத்தினாரு. ராஜகிரண் கூட என் ராசாவின் மனசுலங்கிற படத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு மீனாகிட்ட வந்து போறதுக்கு பயப்பட்ட மாதிரி நடிப்பார். பெண்களை முன்னிலைப்படுத்தினாங்க, பெண்களை வந்து கடவுளுக்கு நிகரா வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இன்னைக்கு பெண்களை போக பொருளாக்குறாங்க. பெண்களே வந்து தண்ணி அடிக்கிறவன், போதைப் பொருள் பயன்படுத்துறவன் தான் விரும்புற மாதிரி காட்சி. அதை பார்த்துட்டு பல பெண்கள் வந்து விளக்கை தேடும் விட்டில் பூச்சிகளா தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சதை தமிழ்நாடு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு கடந்த 20 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்ன இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறது வில்லன் கையில் இருந்த வரைக்கும் கலாச்சார சீரழியில, பண்பாடு சீரழியில, மொழி உணர்வு இருந்தது, இன உணர்வு இருந்தது, மொழி பற்று இருந்தது. என்னைக்கு இந்த கஞ்சாவும் போதைப் பொருளும் கதாநாயகன் கையில மாத்தி இந்த போதைப் பொருளை விற்பனை செய்வதற்காக, போதைப் பொருள் கடத்தல் தொழிலை ஊக்குவிப்பதற்காக திமுகவுடைய அயலக செயலாளர் சாதிக் போன்றவங்க எல்லாம் திரைப்படத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து தான் சமூக சீரழிஞ்சது. சொல்லுங்கண்ணா. அது என்ன அயலக செயலாளரை? இல்ல, அயல் நாட்டில இருந்து கஞ்சா கடத்துறவங்க, போதைப் பொருள் கடத்துறவங்களும் அயலக செயலாளர் நினைக்கிறேன். நான் அதான் கேக்குறேன், திமுகவுல கடத்தலுக்குன்னு ஏதாவது ஒரு அணி வச்சிருக்காங்களா? வெளிநாட்டுல இருந்து கடத்துறாங்கன்னு அதுதான் அயலக செயலாளர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து கட்சி, மாநில கட்சி. ஆமா, ஒரு அகில இந்திய கட்சி கூட இல்ல, மாநில கட்சி. ஆமா. அப்புறம் அந்த கட்சியில வந்து அயலக செயலாளர், அது என்ன எனக்கு புரியல, அது என்னது? அப்ப அவங்க முன்னாடியே இதுக்குன்னே ஒரு அணி உருவாக்கி போதைப் பொருள் கடத்துவதற்கு? இல்லண்ணா, அதாவது ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்கு. ஆமா, அதுல ஒரு சின்ன திருத்தம். எவன்லாம் தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறானோ, எவன்லாம் போதைப் பொருள் விற்கிறானோ, எவன்லாம் கடத்தல் பண்றானோ அத்தனை பேர் இப்ப திமுகவுல தான் இருக்கான். ஆமா, இல்ல அவங்க திமுகவுல இருக்கிறதே வந்து போதைப் பொருள் கடத்துறதுக்காக தானே, பாதுகாப்பா இருக்கான். ஆமா, பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க. அயலக செயலாளர் நல்லா இருக்கு அந்த பதவி. அயல் நாடுகளுக்கு போதை கடத்தல் செய்வோர் அணியா? அப்படிதான் நினைக்கணும். அதான் அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்குது. நாம இது வந்து இந்த சினிமாவை வந்து இன்னைக்கு அவன் கேப்சர் பண்றதுக்கு காரணமும் அதுதான். இதனாலதான் ஐயா வந்து அன்னைக்கே 10-15 வருஷம் முன்னே சொன்னார் நினைக்கிறேன், ஒரு 5 ஆண்டுகள் இந்த சினிமாவை வந்து தடை பண்ணி தொலைங்க, நாடு உருப்புடுன்னு. அதனால ஐயா சொன்னார். ஆனா அன்னைக்கு எல்லாம் குதிச்சான். இவர் அரசியல் இருக்கிற சினிமாவை பத்தி பேசுறாரு. சினிமா தானே அரசியலே தீர்மானிக்குது. முதலமைச்சர் வரைக்கும் சினிமாவை கொண்டு நிறுத்துறீங்க இல்ல, அப்புறம் அரசியல் சினிமாவை பத்தி பேசாம இருக்க முடியாது இல்ல. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன்.
அதாவது ஹாலிவுட் படங்கள் ஒரு காலத்துல வந்து ஆபாசங்களை வந்து படமா எடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஹாலிவுட் படத்தினுடைய ட்ராக் மாறிடுச்சு. அதாவது சமுத்திரத்துல புதையுண்டு போன டைட்டானிக் திரைப்படத்தினுடைய வரலாறு கொண்டுறான், அழிந்து போன விலங்கினங்களை கொண்டு வரான், காணாமல் போன தீவுகளை தேடுறான், அனகோண்டா போன்ற விலங்கினங்களை கொண்டுறான். இன்னைக்கு வந்து ஹாலிவுட் படத்துல ஆபாசமே கிடையாது. ஹாலிவுட் படம் பல வரலாற்று உண்மைகளை வெளியே கொண்டுறான். ஒளியே புரியலனாலும் அந்த திரைப்படத்தை தேடி போய் பார்க்கறான். ஆனா ஒரு காலத்தில் மிகப்பெரிய வரலாறு படைச்ச தமிழ் சினிமா, குடும்ப கதைகளை கொண்டு வந்து குடிச்ச ஸ்ரீதர், எம்ஜிஆரை வச்சு பல நல்ல திட்டங்களை, இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் வந்து மக்களை திரட்டி ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்குற மாதிரி தான் பல காட்சிகள் இருக்கும். அப்படி போராட்டத்துக்கு தலைமை தாங்குற மாதிரி காட்சி இருந்ததுனாலதான் எம்ஜிஆர் தலைவர். ஆனா இன்னைக்கு என்னன்னா, பொண்ணுங்களை கிண்டல் அடிக்கிறது, கூத்தடிக்கிறது, இப்படியே சினிமா போகுது. போதைப் பொருளினுடைய விளம்பர தளமா சினிமா மாறிடுச்சு. பொண்ணுகளை கிண்டல் அடிக்கிறதெல்லாம் கடந்துட்டாங்க. பொண்ணுகளே ஏதோ பையன் கிடைப்பானோன்னு அலையற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வரோம். இப்ப கேரக்டர் எப்படி கொண்டு வரோம்னா, படிக்கிற பிள்ளைங்க வந்து அங்க ஏதாவது பசங்களை தேடிக்கிட்டு அவங்க அலையற மாதிரியும் பசங்க பின்னாடி சுத்துற மாதிரி கொண்டு வந்து பெண்களை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அது மாதிரி படுத்துறோம். காலேஜுக்கு போற பிள்ளைய படிக்க போகல, ஏதாவது பயன்களை தேடி போகுது அப்படிங்கிற மாதிரி காட்சி வைக்கிறானுங்க. இது இந்த போதைப் பொருள் கடத்தலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த சாதிக் திரைப்படம் தயாரிக்க ஆரம்பிச்சது. இவங்க திரைப்படம் தயாரிக்க ஆரம்பிச்சதுனால ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் வந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு கவலை இல்ல, திரைப்படங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஒரு காலத்துல வந்து திரைப்படங்கள் வந்து காதலை புனிதமா எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு காதல்னாவே மேட்ர முடின்னு படம் எடுக்கிறான். அவனை முற்போக்குவாதிங்கிறான், அவனை ஜாதி ஒழிப்பு போராளிங்கிறான், அவன் தான் வந்து சிறந்த படைப்பாளிங்கிறான். அவன் இன்னும் 2 படம் எடுத்தா ஜாதி ஒழிச்சிடலாம் ஸ்டாலின் பேசுறாரு. நீங்க என்ன ஜாதி ஒழிச்சு கிழிச்சிட்டீங்க 50 வருஷமா? ஒரு ஜாதி உங்களால ஒழிக்க முடியாது. காரணம், ஜாதி இங்க பிரச்சனை இல்லை, ஜாதியை சொல்லி நீங்க வந்து முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு வந்து இந்த சினிமா வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. என்னைக்கு திரைப்படங்கள் வந்து சில நல்ல இயக்குனர்கள் கையை விட்டு வெளியே போச்சோ, என்னைக்கு திரைப்படத்துறையை திமுக கபலீகரம் பண்ணிச்சோ, அன்னையில இருந்து திரைப்படத்துறையே போதைப் பொருள் நடமாடுகின்ற ஒரு சந்தையாகி போச்சு. சங்கர் பச்சன் சொல்ல மறந்த படம் எடுத்தாரு. அது அந்த படத்துடைய கருவே என்ன? ஒரு இளைஞனுடைய தன்மானத்துக்கும் பாசத்துக்கும் இடையே நடக்கிற போராட்டம். அதான அந்த படத்தினுடைய கதையே. அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் எப்படி அமைச்சாரு? தன்மானமும் ஜெயிக்குது, பாசமும் ஜெயிக்குது. என்ன ஒரு அருமையான கற்பனை தெரியுமா? கற்பனையா இருந்தாலும் இதுதான் நாட்டுக்கு தேவையான படைப்பு. அப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் வந்து இவங்க திட்டமிட்டு ஓரம் கட்டினாங்க. சங்கர் பச்சனுக்கெல்லாம் திரைப்படத்துறையில ஏற்பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 9 ரூபாய் நோட்டு. ஒரு விவசாயி எப்படி வாழ்ந்தான், அவன் எவ்வளவு வளமா வாழ்ந்தான், அந்த மண்ணிலேயே எப்படி போய் அவன் அனாதையா செத்தான், எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்தான். இப்படி வந்து என்ன திரைப்படங்கள் இன்னைக்கு வருது? எதுவும் கிடையாது. போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற, விளம்பரத்தை உருவாக்குகின்ற திரைப்படங்கள் வருது. அதனாலதான் போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற, போதைப் பொருளை கடத்துகின்றவன்லாம் இன்னைக்கு திரைத்துறைக்கு வர அவங்களை ஊக்குவிக்கின்ற இடத்துல திமுக அரசு இருக்குன்னு பகிரங்கமாகவே நான் இந்த நம்முடைய விவாதத்தின் மூலம் குற்றம் சாட்டுகிறேன். விஜயகுமார் சார், இப்போ அடுத்து தந்தி தொலைக்காட்சியை சார்ந்த சார்பு ஊடகங்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில வாரங்களாகவே பாத்தீங்கன்னா இப்ப பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகையில, அது குறிப்பா அந்த பல்லடம் நடக்கக்கூடிய அந்த அண்ணாமலையோடைய அந்த புரோகிராமோட நிறைவு விழாவில் பாமக சார்பா வந்து முக்கிய தலைவர் கலந்துக்குவாங்க. அதாவது வந்து மரியாதைக்குரிய ஐயா அண்டு சின்னையா இவங்க மாதிரியான தலைவர்கள் கலந்துக்குவாங்க. பாமக வந்து பாஜகவுடைய கூட்டணி முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து வந்து உண்மைக்கு புறமான செய்திகள் வெளியிட்டு வந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இப்ப ஜேர்னலிசத்துல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு ஒண்ணு இருக்கா? இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா உண்மைத்தன்மையை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு, இதுதான் எல்லாரும் என்ன சொன்னாலும் ஆனா உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதுறது. அதெல்லாம் இப்ப இல்ல. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அப்புறம் ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்தது, அது இல்லை. இப்ப ரெண்டுமே இல்லை. இப்ப என்னன்னா கருத்து உருவாக்கம். இப்ப என்னன்னா கருத்தை உருவாக்குறது.
இப்ப நம்மளோட வேலைன்னா கருத்துருவாக்கம்ன்ற ஒரு புள்ளியில எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில அது ஒரு நகைச்சுவையா கூட சொல்லுவாங்க. ஒரு ஆட்டை புடிச்சிட்டு வர்றவன்ட்ட 4 பேர் தொடர்ந்து ஏன்டா நாய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா அவனுக்கே சந்தேகம் வந்துடும். ஏன்னா உண்மையா நம்ம நாய் தான் வாங்கிட்டு வந்துட்டோமா சந்தையில போய், ஆடு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போல எல்லா இப்ப அது மாதிரி இப்ப 4-5 தொலைக்காட்சிகள், அது எல்லாத்தையும் சொல்லல, அந்தந்த கட்சிக்கு இப்ப 4-5 தொலைக்காட்சி வச்சிருக்காங்க, ஆன் கான்ட்ராக்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செய்தி பாருங்க, பிரதமர் வராரு, பிரதமரை நம்ம மதிக்கிறோம். நம்ம 10 ஆண்டு காலமாக நம்ம மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் நமது பாஜக கூட்டணியில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறார். நம்ம ஏத்துக்கிட்ட பிரதமர், அது வேற. ஆனா பிரதமருடைய நிகழ்ச்சி அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு அவர் வர்றார். அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி, அந்த கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வர்றார். அதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு தலைவரோ மற்ற முக்கிய நிர்வாகிகளோ போய் கலந்துக்கிறாங்கன்னா அது எப்படி அறிவிப்பு இல்லாம போய் கலந்துக்குவாங்களா திடீர்னு? ஆனா தொலைக்காட்சிகள் சொல்றாங்க. எவ்வளவு பேர் இதை ஆய்வு பண்ண போறாங்க? தொலைக்காட்சிகள் சொல்லும் போது அது உண்மையோ, ஓ அப்படி இருக்குமோ, போறாங்களோ அப்படின்னு. இப்ப எல்லாரும் ஏப்பா நீ எங்க பார்த்த, நோட்டீஸ்ல பேர் போட்டிருக்கா, யாராவது அறிவிச்சாங்களா அதிகாரப்பூர்வமா அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை. இப்ப என்ன நினைக்கிறாங்க, தொலைக்காட்சியிலயோ பத்திரிகையிலயோ ஒரு செய்தி வந்து அது உண்மைன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்புற வரைக்கும் தான் அவங்க பொய் சொல்ல முடியும். அது இதை எப்படி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இவங்க உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு அது போயிடும். இது இவங்களா உருவாக்குறாங்க, கருத்து உருவாக்கும் அதுக்கு பேர். நீங்க அது பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறாங்களோ அல்லது இல்லையோ, சேர்றாங்களோ அல்லது பாக்குறாங்களோ, அது வந்து தலைமை அந்த கட்சி அறிவிக்கணும். அறிவிச்சா சொல்லணும், பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியேற்றிருக்கிறது, பிரதமரை வந்து அவங்க சந்திக்க போறாங்க அல்லது பிரதமர் கலந்து கொள்ள கூட்டத்துல கலந்துக்க போறாங்க. நம்ம கட்சின்னு இல்லை, எந்த கட்சியா இருக்க. மருத்துவர் சின்னையா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய தலைவர் வந்து நேற்று வடலூர் போனாரு. வடலூர் போகும்போது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வந்து மரியாதை நிமித்தமா சந்திக்கிறார், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது நீங்க பொய் சொல்றது நாய் போச்சு, இதையும் சொல்லுங்களேன், அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது எப்படி உங்களுக்கு தேவைக்காக பொய் சொல்றீங்க? அவங்க தலைவர் வரும்போது பாஜக தலைவர் வரும்போது பாமக தலைவர் போறாரு, நீங்களே சொல்றீங்க. ஏன் இப்படி அப்படி நீங்க ஒரு யூகமா இருந்தா இப்படி ஒரு யூகம் சொல்ல வேண்டியதானே? பாமக தலைவர் போறாரு, போற வழியில விழுப்புரத்துல போற வழியில சந்திக்க போறாருன்னு இப்படி ஒரு சொல்லுங்களேன். இது என்ன செய்தி? செய்தி என்ன? அதாவது தொலைக்காட்சியில எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்தாலும் செய்தி அப்படிங்கிறது என்னன்னா 100% ஆதாரபூர்வமான ஒப்புதல் பெற்ற விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். அதுதான் செய்தி. ஏன்னா இப்ப நம்ம ஒரு செய்தி பாக்குறோம்னா என்ன நினைக்கிறோம், தொலைக்காட்சியில் எத்தனையோ நிகழ்ச்சி பாக்குறோம், நாடகம் பாக்குறோம், சினிமா நிகழ்ச்சிகள் பாக்குறோம், அதெல்லாம் நம்ம வந்து உண்மையை நம்பி பாக்குறது இல்ல, அது பொய்ன்னு தெரியும், ரசிக்கிறது பாக்குறோம். செய்தியுமே நாடகம் மாதிரி சினிமா மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த செய்தியாளர்கள் இந்த செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப இந்த தொலைக்காட்சி தொடருக்கு கதை எழுதுறவங்களா இப்ப வந்து செய்தி நிறுவனத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கதை எழுதுறத செய்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா செய்தி யூகங்கள் அப்படின்னு கூட வச்சிடலாம், இல்லைன்னா இவங்களே இப்படி ஒரு பேர் வச்சுக்கலாம். யூகங்கள், செய்திகள் எடுத்துக்கிட்டு யூகங்கள் அப்படின்னு போட்டு நாங்க இப்படி யூகிக்கிறோம், நாங்க அப்படி யூகிக்கிறோம் அப்படின்னு நீங்களே யூகங்கள் என்ன சொல்லுங்களேன். அதை கூட எங்களோட யூகம் அப்படின்னு சொல்லுங்க, எங்களுடைய கற்பனை அல்லது நாங்க ஒரு விஷயத்த உருவாக்குறோம் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க. ஆனா செய்தியில சொல்லாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, அவங்க எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறது என்னன்னா, ஊடகங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கிறேன், உங்களை எல்லாரும் நம்புறாங்க, நீங்க செய்தியில சொல்றத உண்மைன்னு நம்புறாங்க, நாங்களும் நம்புறோம், நம்பிட்டுதான் இருக்கோம். ஆனா இது போன்ற செய்திகள் பார்க்கும் போதுதான் செய்திகளிலும் சில யூகங்கள், பல யூகங்கள் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவங்க அதை மாத்திக்கணும். செய்திகள்ங்கிறதுக்கு அதுக்கு மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. தொலைக்காட்சிகள், ஊடகங்கள், பத்திரிகைகள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுல ஒரு செய்தி வருதுன்னா அவங்க சும்மா போட மாட்டாங்க, ஆதாரம் இருந்தாதான் போடுவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இல்ல அவங்க சும்மாவும் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை உங்களுடைய மரியாதையை குறைச்சிக்காதீங்கன்னு தான் நான் இந்த நேரத்துல செய்தி சேனல்ல கேட்டுக்கிறது. உங்க மேல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நீங்க குறைச்சிக்காதீங்க. ஆக ஊடகங்கள் இட்டுக்கட்டி போலியான செய்திகளை, கற்பனையான செய்திகளை போடும் போது கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற செய்திகள் உங்களுடைய தரத்தை குறைப்பதாக அமைந்துவிடும் என்பதை இந்த நேரத்துல நாங்க அன்போடு சொல்லிக்கிறோம். சார், சமீபத்துல பாத்தீங்கன்னா ஊடகங்களை பரபரப்பா பேசக்கூடிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாயோடைய தடை.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச முட்டாய்க்கு வந்து தமிழக அரசு தடை விதிச்சதை பத்தி சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பறக்கப்படுது. ஆனா இப்ப தமிழக அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சு மூட்டையை தடை விதிச்சதுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், அந்த ரசாயன பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து புற்றுநோயை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு ஊடகவியலாளரா உங்களுடைய பார்வையில வந்து இது எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் வந்து தடை விதிச்சது நல்லது தானே சார்? இல்ல, அதாவது ஒரு படத்துல சார்லி விஜய் நடிச்ச படம் தான். பாத்ரூமுக்கு வந்து கதவு இருக்காது. அவன் வந்து நிர்வாணமா குளிச்சிட்டு இருப்பான். பக்கத்துல இருந்த ஒரு பொம்பளை வந்து குளிக்கிறதுக்கு போறதுக்கு கதவை திறந்துருவான். அவன் என்ன பண்ணுவான்? மூஞ்ச மூடுவான். அதுக்கு அந்த அந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க? மூட வேண்டியது விட்டு எதை மூடுது பாரு கழுது அப்படிங்கும். இவங்க மூட வேண்டியது சாராய கிடையாது, இவங்க பஞ்சு மிட்டாய் ஊடு விழா நடத்திட்டு இருக்காங்க. பஞ்சு மிட்டாய்னா என்ன? அது என்ன பாய்சனா? பஞ்சு மிட்டாயில சில வேதிப்பொருள் இருக்குது, அது புற்றுநோயை உருவாக்குன்றீங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ணலாமே. அப்புறம் ஏன் கஞ்சா இந்த அளவுக்கு சுத்துது? ஏன் போதைப் பொருள் வருது? இப்ப பஞ்சு மிட்டாய் வந்து இப்ப பஞ்சு மிட்டாயை வந்து குழந்தைகள் தானே சார் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. ஆமா, சாராயம் போதைப் பொருள்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் ஓரளவுக்கு வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இது குழந்தைகளை வந்து பாதிச்சதுன்னா குழந்தைகள் வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் வரது கூட தாங்காது இல்ல, அதனால கூட தடை பண்ணிருக்கலாம்ல. இப்ப தூத்துக்குடி ஸ்டெர்லைட்னுடைய அந்த வாயுவை சுவாசித்தவங்க எல்லாம் 500 வருஷம் வாழ்ந்தாங்களா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் திமுக கையெழுத்து போட்டாங்க? அதுக்கு பின்னால மக்கள் எவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனை உயிர்கள் பலியாச்சு. அதுக்கு பின்னாலதான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு தொழிற்சாலை மூடினாங்க. இப்ப ஈத்தேன் மீத்தேன் திட்டம்லாம் வந்து குவிக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்காதா? குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியல, ஆடு நனையுதுன்னு ஓனாய் ஊழையிட்டு இருக்குது. கட்டாய இலவச கல்வியை குழந்தைகளுக்கு கொடுங்க, உண்மையான ஒரு அரசா இருந்தா. நான்லாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு 50 வருஷத்துக்கு மேல, இப்ப கிட்டத்தட்ட 60 வயசை நோக்கி போயிட்டு இருக்கேன். என்ன பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு நான் கெட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துல 5 பைசா கொடுப்பாங்க எங்களுக்கு, வீட்டுல 5 பைசா கொடுக்கறதே பெரிய விஷயம். பள்ளிக்கூடத்து வாசல்ல ஜவு மிட்டாய் வித்துட்டு இருப்பான். அன்னைக்கு வாட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு, கை கடிகாரம். எங்களுக்கு எல்லாம் கை கடிகாரம் கிடைக்காது. நாங்கெல்லாம் படிச்சு வேலைக்கு போய் அப்புறம் ஒரு வாட்ச் வாங்கினதே கிட்டத்தட்ட நாங்க லண்டன் மாநகரத்தை விலைக்கு வாங்கிட்ட மாதிரி. அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாட்ச் எதுன்னு கேட்டா ஜவு மிட்டாயில கிடைச்ச வாட்ச் தான். 5 பைசா கொடுத்தா அந்த ஜவு மிட்டாய் விற்கிறவரு ஜவு மிட்டாய் வாட்ச் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி, அவர்லாம் அன்னைக்கே வந்து மிகப்பெரிய டிசைனர். யாரு? ஜவு மிட்டாய் வித்தவங்க தான். அந்த வாட்ச் மாதிரி டிசைன் பண்ணி கையில கட்டி விடுவாங்க. அதை அப்படி அதிசயமா பார்ப்போம். டைட்டான் ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் அந்த கைக்கு வந்துட்ட மாதிரி ஒரு கனவு. அது கையில கட்டி இருப்போம். அந்த ஜவு மிட்டாய் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கரைஞ்சிருன்னு அதை எடுத்து சாப்பிட்டதான் ஒண்ணுமே ஆகல. என்ன ஆயிட்டாங்க? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. நீங்க கொண்டு விட்ட பீட்சா, பர்கர், KFC சிக்கன் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குது. கொக்கோ கோலாவிலையும் பெப்சி கோலாவிலையும் வந்து ரசாயனம் கலந்துருக்குன்னு வந்து ஸ்வீடன் நாட்டுல தடையே பண்ணான். ஸ்வீடன் நாட்டுல வழக்கு. பெப்சி கோலா மேல நசைடு வசூல் பண்ணா, பெப்சி கோக் மேல. ஸ்வீடன் நாட்டுல இன்னைக்கு பெப்சி கோக் கிடையாது. அதையில தடை பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு தாமிரபரணி ஆத்த வாரி விடுறீங்க. யாருடைய சொத்தை யாருக்கு தானம் கொடுக்கறது? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது வேணாம், அது பொது வெளியில வந்து சொன்னா நல்லா இருக்காது. வந்து ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையை நீங்க வந்து தாமிரபரணியை வந்து பெப்சி கோலாவுக்கு தாரை வார்த்துட்டு, கொக்கோ கோலாவுக்கு தாரை வார்த்துட்டு, உள்நாட்டுல ஒருத்த பஞ்சு மிட்டாய் வித்து சோறு தின்னுட்டு இருப்பான், வயிறு வளர்த்திட்டு இருப்பான். அதை வந்து நீங்க தடை பண்றீங்க. அதே அந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிட்ட போய் இதை நீ பயன்படுத்தான்னு சொன்னா அவன் கண்டிப்பா பயன்படுத்த மாட்டான். இதனால குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவன் உயிரே போகுதுனால அதை பயன்படுத்த மாட்டான். ஏன்னா அந்த தொழில் தர்மத்தை வந்து அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அவனுக்கு தெரியாது. பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் படிப்பு இல்லாதவன், ஒரு சாதாரண ஒருத்தன். அவனுக்கு என்ன தெரியும்னா அந்த ரோஸ் கலர்ல வரணும், அந்த மிட்டாய் வந்து ரோஸ் கலர்ல வரணும். அதுக்கு ஒரு பவுடர் இருக்குது. அவன் ஒரு கடையில போய் இந்த பஞ்சு மிட்டாய்க்கான இந்த பவுடரை கேட்டு வாங்கிக்கிறான். சர்க்கரை, அவ்வளவுதான், அதுல வேற ஒண்ணும் இல்லை, வெறும் சர்க்கரை. அந்த கலர் வந்து ஒரு கெமிக்கல் கடையில போய் அவன் வாங்குவான். வாங்குற போது அவன் ஒரு பவுடர் கொடுக்குறான். அந்த பவுடரு சில பொருள் அந்த கலக்கிற நல்ல பவுடரும் இருக்கு. அதாவது பஞ்சு மிட்டாய்க்குன்னு இல்லை, உணவுப் பொருளை கலக்கிறதுக்கு
ரசாயனம் குறைவா இருக்கக்கூடிய உயிருக்கோ உள் உறுப்புகளுக்கு, உடம்புல இருக்கிற உள் உறுப்புகளுக்கு பாதிக்காத வரையில உணவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கலர்கள் இருக்குது. ஆனா ஒரு கடையில என்ன பண்றான், அத தவறான ஒரு பொருளை விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அது விலை குறைவோ ஏதோ ஒரு வகையில விற்கிறான், அது அதிக லாபத்துக்கோ ஏதோ ஒரு நோக்கத்துல விற்கிறான். அப்ப நீங்க இவங்க யார தடை விதிக்கணும்? இவன் தெரியாம போய் வாங்குறான். அவனுக்கு என்ன கேட்டிருப்பான், நீ எனக்கு வந்து இந்த குடுன்னு கேட்க மாட்டான், ரோஸ் கலர் குடுன்னு கேட்டிருப்பான். அவன் ரோஸ் கலர் கொடுத்தான். அப்ப கடையில இருக்கிற இந்த கடையை தான் நீங்க வந்து இதை விற்க கூடாதுன்னு தடை விதிக்கணும். அல்லது அந்த ரோஸ் கலரை யார் தயாரிக்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு போய் சீல் வைக்கணும். நீங்க வந்து இதை எப்படி தயாரிச்சீங்க, இதுல எத்தனை சதவீதம் கெமிக்கல் இருக்கு, அது அதிகமா இருக்கு, நம்ம அரசு அனுமதியை மீறி இருக்கிறீங்கன்னு அதை தடை விதிக்கணும். அது வெள்ளைக்காரனுக்கு வந்து ஆங்கிலம் தாய்மொழி. அவனுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போறாரு. யாரு? திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதுனா டாக்டர் மூவா. அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆங்கிலத்துக்கு சிறப்பு பேராசிரியர். அப்ப அது வந்து ஒரு மொழி. அந்த மொழியில வந்து அந்த தாய்மொழியில அவனே தெளிவில்லாம இருக்கான். அவனுக்கே நம்ம தமிழ்நாட்டில இருந்தா ஒருத்தர் போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆங்கிலத்துக்கு வந்து அண்ணா எவ்வளவு பெரிய விளக்கம்லாம் கொடுத்தாருங்கிறத நான் பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டில இருந்தா ஒருத்தர் போய் ஆங்கிலத்துக்கே வந்து பினிஷ்ங்கிற வார்த்தைக்கு எண்டுங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆக அறிவு வந்து தாய்மொழியில் தான் வளருமே தவிர அந்நிய மொழியில அறிவு வளராது. இந்தியா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது ஒரு மொழி. அது வந்து நாம வேலை செய்யறதுக்காக அந்த மொழி தேவைப்படுதுன்னா நம்ம கத்துக்கிறோம். அது தொடர்பை ஏற்படுத்திக்க மட்டும்தான். அதுல வந்து அறிவு வளராது. அறிவு தாய்மொழியில் தான் வளரும். பஞ்சு மிட்டாய் நீங்க கேட்டதுக்காக இது வந்து பஞ்சு, அதாவது அதுல இருக்க ரசாயனம் இப்போ ஒண்ணு வேண்டாம், பஞ்சு மிட்டாய் தடை விதிச்சுட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு டிகிரி படிச்சவங்கல்ல ஒரு 100 பேரை நீங்க கூப்பிட்டு என்ன ரசாயனம் கலக்கணும், அதுல என்ன ரசாயனம் கலந்து இருந்தது, அது எவ்வளவு சதவீதம் கலக்கணும், எவ்வளவு அதிகம், அப்படி யாரே கேளுங்க. யாருக்கு இப்ப கூட தெரியாது. இப்ப கூட கேட்டீங்கன்னா கூட, ஏன்னா முட்டாளா வச்சிருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், முட்டாளா வச்சிருக்காங்க. அது இவங்க வந்து தடை பண்ண வேண்டியதை தடை பண்ணல. தடை விதிக்கிறது வரவேற்கிறோம், தவறு இல்லை. ஆனா நான் அதோட நிறுத்தக்கூடாதுன்றதான் சொல்றது. நான் இன்னைக்கு கூட என்னுடைய முகநூல் பதிவு பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன், கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், எல்லாம் போதைப் பொருள் விற்கிறவன் எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு பஞ்ச மிட்டாய் விற்கிறது தடை விதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருப்போம். அதுல கெடுதல் 1% வச்சுருங்க. சாராயத்துல கெடுதல் அதை விட 100 மடங்கு, கஞ்சாவில கெடுதல் அதை விட 500 மடங்கு, அபீன்ல கெடுதல் அதோட 1,00,000 மடங்கு. அதாவது அதுக்காக சொல்றோம், அந்த கெமிக்கல் தடை விதிச்சது தவறல்ல, சரி. ஆனா நீங்க வந்து யானை போறதெல்லாம் விட்டுட்டு சொல்லெரும்புக்கு கண்ணி வைக்காதீங்க அப்படிங்கறதா. அதான், அதாவது விஜயகுமார், இந்த பஞ்சு மிட்டாய் தடை பண்ணது அண்ணன் சொன்ன மாதிரி அது சரியா இருந்தாலும் கூட அந்த பஞ்சு மிட்டாயிலே வந்து அந்த ரசாயனம் கலக்காத பஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டு போங்க. இல்ல இப்ப கூட தெரியாது அந்த பஞ்சு மிட்டாய்க்காரனுக்கு ஏன் தடை விதிச்சாங்கன்னு அவனுக்கு எப்பவுமே தெரியாது. நீங்க தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கல் கடையில வந்து பஞ்சு மிட்டாய்க்கு ரோஸ் கலர், இதை விற்க கூடாது, இதை விற்கணும்னு இவங்க முடிவு எடுக்கணும். இவங்க அவனை எப்படி தெரியும்? அவனுக்கு தெரியாது. கடைசியா ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ணிடலாம் விஜயகுமார். அதாவது புகையிலை பொருட்கள்னால தீமைகள் நிறைய வருதுன்னா புகையிலை பொருட்களை தடை விதிக்கிறதுக்காக பல சாதனைகளை அன்புமணி செஞ்சாரு. ஆனா அதை விட மோசமான போதைப் பொருட்கள்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடமாடிட்டு இருக்கு. இதை தடை செய்யாம எதிர்கால தமிழ் சமுதாயம், அது வந்து கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க இல்லையா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதன்னும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னாங்க. இதை தடை பண்ணல, அடுத்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பிறக்கிறது எல்லாமே கூன் குருடு செவிடாதான் பிறக்கும். அதற்கான சாதனையை இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் ஏத்துக்கணும். ஓகே நேயர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சமீபத்துல ஊடகங்கள்ல மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படுற பொய்களுக்கும், சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வைரலாகி கொடுக்கிற ஒரு சில விஷயங்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுவது விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமாருக்கும் சாலிரா தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் நன்றி.